ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். நம்ம வீடியோவில் இன்றைக்கி தமிழ்நாடு சத்துணவுத் துறையிலேருந்து வந்திருக்க அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எப்போவுமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சத்துணவு வேலைவாய்ப்பு விவரம் 2024. தமிழ்நாடு சத்துணவுத் துறையின் கீழ் வெளியிடப்பட்ட புத்தம் புதிய பல்வேறு விதமான காலியிட விவரங்கள் அனைத்தும் இந்த பக்கத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சத்துணவுத்துறை பல்வேறு பள்ளிகள் மூலமாக செயல்பட்டு வருகிறது. அந்த துறையின் கீழ் பல்வேறு விதமான துறை சார்ந்த பதவிகள் தமிழ்நாடு முழுக்க அமைந்துள்ளது. அதனை அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பார்ப்போம். தமிழக சத்துணவு வேலைவாய்ப்பு தகவல் 2024 டிபார்ட்மெண்ட் பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவுத்துறை டாப் டைப் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். சரியா, லொக்கேஷன் பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் என்னென்ன நேம் இருக்குன்னு பார்ப்போம். அங்கன்வாடி மினி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கர். சரியா, வேக்கன்சி பலன்னு சொல்லியிருக்காங்க, வேரியஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, குவாலிட்டி 10th பாஸ். சரியா, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பாருங்கள், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஒன்லி மட்டும்தான் இது விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட் பாருங்கள், 40 இயர்ஸ்க்குள்ளே வரைக்கும் இருக்கணும். சரியா, என்டெட் அது அவங்க ஏரியாவுக்கு ஒவ்வொரு தேதி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வேறுபடும். சரியா, அப்ளை மோட் ஆஃப்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். சத்துணவுத்துறை வேலைகள். தமிழ்நாடு சத்துணவுத்துறையில் பல்வேறு விதமான பதவிகள் உள்ளதால் உங்களுக்கு தகுதியான பதவிகள் தமிழ்நாடு சத்துணவுத்துறையின் கீழ் வரும் பொழுது அதன்படி தமிழ்நாடு சத்துணவுத்துறை குறிப்பிட்ட கல்வி தகுதியில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் மாவட்டங்கள் தோறும் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பித்து கொள்ளலாம். மேலும் இதற்கான காலியிட தகவல் அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சத்துணவு வேலை விவரம். பெரும்பாலும் தமிழ்நாடு சத்துணவுத்துறையில் கீழ்வரும் பதவிகளுக்கு தபால் மூலமாகவே, அதாவது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சத்துணவுத்துறை குறிப்பிட்ட தபால் முகவரிகளுக்கு உங்களது விண்ணப்பத்தை அனுப்பிட வேண்டும். ஆனால் ஒரு சில சத்துணவு வேலைவாய்ப்பு பதவிக்கு மட்டும் இணையம் மூலமாக விண்ணப்பிக்க குறிப்பிடுவார்கள். அதன்படி இங்கே குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி அப்ளை செய்யவும். தமிழக சத்துணவு பதவி விண்ணப்பம். மேலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலை முழுமையாக தெரிந்து கொண்டு தமிழ்நாடு சத்துணவு வேலைக்கு தெளிவான முறையில் விண்ணப்பித்து கொள்ளுங்கள். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் தகுதியுடையவர்கள். இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி மட்டுமே அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும். வாங்க அதுக்குள்ள ஃபார்மேட் என்னென்னு பார்ப்போம். ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். சரியா, மாவட்டம் திட்டம். மேலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து ஒன்றாவது பார்ப்போம். மனுதாரர் பெயர் தமிழில் தெளிவாக எழுதணும், மிஸ்டேக் இல்லாமல். சரியா, ரெண்டாவது பாருங்கள், தகப்பனார் கணவர் பெயர். 3 மனுதாரரோட இருப்பிட முகவரி. 4 மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மண்டலம், கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண். சரியா, 5 பாருங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டாரம், ஊராட்சியின் பெயர் எழுதணும். 6 பாருங்கள், அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், பெயர் மற்றும் விலாசம் கரெக்டாக எழுதணும். சரியா, 7 பாருங்கள், தற்போதைய கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 8 கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம் சான்றிதழ் நகலுடன் செராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இணைக்க சொல்லியிருக்காங்க இதோட. சரியா, 9 பாருங்கள், பிறந்த தேதி மற்றும் பூர்த்தியடைந்த வயது. இப்போ வயசு எத்தனை நடந்துகிட்டு இருக்குன்னு அதை குறிப்பிட சொல்லியிருக்காங்க பிறந்த தேதியிலேருந்து. 10 வகுப்பு வருவாய்த்துறையில் பெற்ற சாதி சான்றிதழ் நகலை இணைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 11 பாருங்கள், மனுதாரரின் இருப்பிட முகவரி சான்றுடன் வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் அல்லது வரி ரசீது அல்லது ஆதார் அட்டை நகல், ஏதாச்சும் 2 நகல் இணைக்க சொல்லியிருக்காங்க இதில். சரியா, 12 மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு அதை குறிப்பிடணும் கண்டிப்பாக.
13 மனுதாரரின் பிற கல்வித் தகுதிகள், தொழில்நுட்ப தகுதிகள், சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். 10th முடிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டரோ, தையல், ஷார்ட்ஹேண்ட் ஏதாச்சும் முடிச்சிருந்தேன்னா அடிஷனல் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 14 திருமண நிலை, திருமணமானவரா, விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவரான்னு டிக் பண்ணணும். சரியா? 15 இதர தகுதிகள் எது இருந்துச்சுன்னா அதில் டிக் பண்ணணும். 16 பாருங்கள், மனுதாரர் லோகோ மோட்டார் டிசபிலிட்டி ஆம் எனில் அதற்கான விவாதம் சான்றோடன் விண்ணப்பம். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன், டிக் பண்ணணும். 17 பாருங்கள், மனுதாரரின் குடும்ப வருமானம் எவ்வளவுன்னு, ஆண்டுக்கு எவ்வளோன்னு டிக் பண்ணணும். 18 பிற குறிப்புகள் எது இருந்துச்சுன்னா எழுதணும். சரியா? நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் அன்று வயது 25 முதல் 35க்குள் இருக்க வேண்டும். விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், 5 வயது தளர்வு. சரியா? அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் எனில் சம்மந்தப்பட்டவர் உரிய வகையில் அதுக்கான சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பதற்கான சான்று வட்டாட்சியமிருந்து சமர்ப்பிக்க வேண்டும். இது அலுவலக விவாதத்திற்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா? வயது கீழ்கண்ட சான்றுகள் இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. வயது பள்ளி மாற்று சான்றிதழ். சரியா? ஆம் இல்லைன்னு டிக் பண்ணணும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல். ஆமா இல்லைன்னு. சரியா? விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்னா ஆமா இல்லையான்னு டிக் பண்ணணும். இருப்பிடச் சான்று கண்டிப்பாக இணைக்கணும். வேலைவாய்ப்பு அடையாள அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கண்டிப்பாக சிராக்ஸ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிற குறிப்புகள் எது இருக்கணும் அதோடு இணைச்சிக்கிறலாம். சரியா? குறிப்பு பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். இயக்குனர் மற்றும் குழும இயக்குநரகம், தரமணி, சென்னை 113 அலுவலகத்தில் விண்ணப்பத்தை அனுப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.